நம் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோக வாழ்வு தரும் சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த நாளில் எப்படி பெருமாளை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வருடம் புரட்டாதி மாதம் என்னைக்கு தொடங்குதுன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கே வர்றது இன்னும் மேன்மேலும் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புரட்டாசி மாதம் நமக்கு முடிகிற அன்னைக்கும் பௌர்ணமி இருக்கிறது இந்த வருடம் அது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம எப்போவுமே பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த நாளில் பண்ணும்போது அதோட பலன் பல மடங்காக கிடைக்கும். அதனால் சத்யநாராயண பூஜை பௌர்ணமியில் பண்ணுறவங்க இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் பண்ணலாம். ரொம்ப பலன் அதிகம். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாம பெருமாள் அந்த ஒரு மாதம் முழுவதும் வழிபடும் போது நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அப்படி இருக்க முடியாதவங்க சனிக்கிழமை விரதம், புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் போது செல்வம் சேரும். ஏகாதசியில் விரதம் இருந்து பெற பலனுக்கு பல மடங்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது கிடைக்கும். மாதங்கள்லேயே ஒரு சிறப்பான மாதம் புரட்டாசி மாதம்னு சொல்லலாம். இதில் ஒரு நாள், திதி, நட்சத்திரம் அந்த நாள் தான் சிறப்புன்னு சொல்ல முடியாது. புரட்டாசி மாதம் முழுவதுமே சிறப்பு வாய்ந்த நாள். குறிப்பாக சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகை போடுறது, மாவிளக்கு போட்டு பெருமாளை கும்பிடுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். ஆனால் அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 மாவிளக்கு வச்சு நம்ம மனதார வேணும்னா நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக பெருமாள் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி புரட்டாசி 1ஆம் தேதி விடிய காலமே எழுந்துச்சி குளிச்சுட்டு பெருமாள் படத்தெல்லாம் நல்லா அலங்கரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் துளசியும் வச்சுக்கோங்க. ஏலக்காய் மாலை போட்டு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, அப்புறமா பச்சை கற்பூரம் இவ்வளோத்தையும் நம்ம தீர்த்தம் வைக்கிற தண்ணியில் பொடிச்சு போட்டு கொஞ்சம் துளசியும் போட்டு அன்னைக்கு வச்சாலே போதும். நம்மளுக்கு எல்லா பலனுமே கிடைக்கும். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்பவே சிறப்பு வாய்ந்த எளிமையான இந்த பொருட்களை வச்சு அவரை நம்ம வழிபடும் போது செல்வ செழிப்போடையும் புண்ணியத்தோடையும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுப்பாங்க. செல்வத்துக்கு அதிபதியான பெருமாளை வழிபடும் போது அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.